கர்த்தர் ஒரு காரியத்தை ரொம்ப லேட்டா நம்மளை கொண்டு போறாருன்னா அதனுடைய வேல்யூ ரொம்ப பெருசா இருக்குன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க பாருங்க, உலகத்திலே காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாமே, ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள், ரொம்ப டைம் எடுத்து செய்யப்படுகிற பொருட்கள் தான் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களாய் மாறும். அவசர அவசரமாய் சீக்கிரமாய் 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் உருவாக்கப்படுவதற்கும் டைம் எடுத்து உருவாக்குறதற்கும் நமக்கு இருக்குது. இப்போ நீங்க சிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க சமையல் எப்போ டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்போ டேஸ்ட்டாக இருக்கும்னா, ஒருத்தருடைய சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. சில நேரத்தில் எப்போவுமே நீங்கள் ஒரு சாப்பாடு இது குழம்பு செய்யணும்னா சட்டியை எடுத்து வச்சு முதல்ல எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வெங்காயம் போடுவாங்க. இந்த வெங்காயத்தை வணக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை பத்தாது. உங்கள் சமையல் அம்போதான். உங்கள் சமையலை நீங்கள் ரொம்ப டேஸ்ட் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சீக்கிரமாக என்ன பண்ணாது, அது வணங்காது. நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும் அங்கேயும் இங்கேயும். நமக்கு நிறைய பேருக்கு அவசரமாக இருக்கும், என்னடா இந்த வெங்காயத்தை போட்டு எத்தனை நேரம் வணக்கிறது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால சிலர் மிக்சியில் போட்டு ஒரு ட்ரு ஒன்று அடித்து விட்டு எடுத்து ஊற்றி சரி இப்போது சீக்கிரமாக வெந்துடட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்போம், இப்போ ஒரு பன்னீர் பட்டன் மசாலா வரட்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்தில் சூடாக பன்னீர் பட்டன் மசாலா வரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எப்படா செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் அப்போ அவங்க மேக் பண்ணது கிடையாது. அவங்க ஏற்கனவே கிரேவியை என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே எடுப்பாங்க. அது நல்ல சூடாகி அதுக்கப்புறம் அந்த கிரேவி 1 மந்த்துக்கு மேலே அங்கே இருக்கும். அதை அப்படியே வச்சிருப்பாங்க. ஒரு கரண்டி எடுத்து அதில் ஊற்றுவாங்க, சிக்கனை தூக்கி போடுவாங்க, அப்புறம் சூடு பண்ணி கொடுத்து தான் அப்படி வருது. அதுதான் சமையல். அப்போ அதுக்கு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது நமக்கு டேஸ்ட்டாக வருது. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை டிலே பண்ணுறாருன்னா நீங்கள் கொஞ்சமும் நீங்கள் மனசை தளர விட வேண்டாம். ஆண்டவர் உங்களை ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை பெருசா கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். யாரும் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வதற்காகத்தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரே தவிர கர்த்தர் தாமதம் பண்ணுகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தாமதம் உங்களை பெஸ்டா மாத்த போகுது. நீங்க வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் 30ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெற்றதை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான், சத்தமா சொல்லுங்க, இந்த யாக்கோபனுடைய ஆவி நிறைய பேருக்கு சுத்திட்டு இருக்குது. இதை அவனுடைய மனைவியினுடைய ஆவி நிறைய பேருக்கு சுத்திட்டு இருக்குது. பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் என்ன பண்றேன், நான் சாகுறேன் அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாங்க. ஏன்னா அவனுடைய சகோதரிக்கு பிள்ளை வரிசையா 6 குழந்தைங்க அவங்களுக்கு வரிசையா பெற்று, ஆனா இந்த அம்மாவுக்கு பிள்ளையே இல்லை. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 22வது வசனம், தேவன் ராகேலை நினைத்தருளினால் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவாரும் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பேரிட்டாள். இப்ப பாருங்க, அவனுடைய சகோதரிக்கு வரிசையா குழந்தை, ஆனா இவங்களுக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுது. இது யாரு தடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே தடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த அம்மாவுக்கு பிறந்தது 2 பிள்ளைங்க. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பென்யம். இவங்க 2 பேரும். ஆனால் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வேதம் சொல்கிறது அந்த நாட்டிற்கே கர்த்தர், எகிப்து நாட்டிற்கே கர்த்தர் அவனை தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். பென்யமீனை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தான்
பல பரிசுத்தவான்கள், முதலிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா ஏற்படுத்தப்பட்ட சவுல் கூட பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுக்கு காலதாமதமாய் கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் உங்களை லேட்டா தர்றார் என்றால், நான் நம்புறேன் அவங்க 6 7 அவங்க போயிட்டே இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு தாமதமா இருக்கட்டும், உங்களுக்கு 2 காரியம் மட்டும் கிடைக்கட்டும். நான் நம்புறேன் அந்த 6ஐ பெற்றெடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, இந்த 2ஐ வைத்து கர்த்தர் உலகத்தையே அசைக்கிறது தான் தாமதத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட ஆமென். என்னுடைய தாமதத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் முடிவை வைத்திருக்கிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இல்ல, உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் அந்த 2 காரியத்தை தந்தாலும் அதை மகிமையாய் தருவார். கைகளை மேல உயர்த்தி அப்பாட்ட சொல்லலாம். உங்க பிள்ளைகளுடைய தாமதத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பலனை தருவார். ஆண்டவரே, இதுவரையிலும் ஏன் தாமதிக்கிறீர்? எனக்கு முன்னாடி இருக்கிற சகோதரிக்கு இவ்வளவு நடக்குது. அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த குழந்தையை பெத்தெடுக்கும் போது சந்தோஷப்படுறாங்களே, ஆனா என்னால சந்தோஷப்படவே முடியலையே. ஆனா ஆண்டவர் திரும்ப கொடுத்த 2 குழந்தைகள் உலகத்தையே கலக்குவார்கள். ஆனால் நமக்கும் செய்ய அவர் வல்லவர், சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். என்னுடைய தாமதங்கள் மிகப்பெரிய வெற்றியாய் மாறும். என்னுடைய தாமதங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் என்னை அந்த இடத்திலிருந்து தூக்குவீங்க. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து என்னை நிறுத்துவீங்க. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து என்னை அலங்கரிப்பீங்க. ஆண்டவரே, இந்த சகோதரியை நினைத்த கர்த்தர் என்ன நினைப்பீங்கப்பா. ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய கணவனார் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு விசேஷம் இல்லையா? உனக்கு 10 பிள்ளைகள் பிறக்கட்டுமே, எத்தனை பிள்ளைங்க உனக்கு பிறந்தாலும் நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன்? ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கிறேன். அப்படின்னா அவர் கேட்கிறாரு, நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா? ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற பெரிய அங்கீகாரம் என்ன அப்படின்னா, அவருடைய கணவனார் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறார் பாருங்க, அது ஒரு பெரிய அங்கீகாரம் போல. அப்படின்னா ஊர் திட்டட்டும், மாமியார் திட்டட்டும், அம்மா திட்டட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டட்டும், எல்லாரும் திட்டினா கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தன்னுடைய கணவனார் 1000 பேர் எதிர்த்து நின்று 1000 பேர் சொல்லி தன்னுடைய கணவனார் நான் இருக்கிறேன்ப்பா மனைவி, இந்த ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய பலனா இருக்கும். இப்போ இவருடைய புருஷன் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்னாளை பார்த்து, அன்னாளே ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் நீங்க 1:8 வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அடுத்த வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கும் போது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்போ ஆமென். இந்த அன்னாளுக்கு பாருங்க, 10 குமாரரை பார்க்கலும் நான் விசேஷமானவன் அல்லவா அப்படின்னு சொன்னா கூட, தன்னுடைய கணவனாருடைய அன்பை விட அவரிடத்தில் கொட்டுறதுக்கோ அவரிடத்தில் ஷேர் பண்ணுறதுக்கோ அவங்களால முடியல. எங்கே போனான்னா, வேதம் சொல்கிறது, எழுந்து தேவ சமூகத்திற்கு அவர்கள் போனார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன ஆறுதல் படுத்தினாலும் என்னுடைய ஆறுதல் கொஞ்ச நேரம் மட்டும்தான். ஆனால் கர்த்தர் ஒருவர், ஆண்டவர் ஒருவர் என்னை ஆறுதல் படுத்துவார். ஆனால் என் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அப்போ கணவனாருடைய ஒரு ஆறுதலிலேயே மயங்கி இருந்துடக்கூடாது, மனைவியினுடைய ஒரு ஆறுதலிலே மயங்கி இருந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஷோன் கொடுத்து அந்த மாதிரி உட்கார வைக்கும்போது அதிலே நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிரும், அப்படியே அவங்க கீழே ஒண்டிக்குவோம். இல்லை, நமக்கு நிரந்தரமான ஆறுதல் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே.
ஆண்டவர் ஒருவர் மட்டுமே, அவர்தான் ஆறுதல். என்னுடைய காலதாமதங்களை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். என் காலதாமதங்களை ஆண்டவர் பெஸ்டா எனக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுவோம். காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப சொல்லு இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. சொல்லு இயேசுவே, எனக்கு நீரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காக வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுவோம். காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப சேர்ந்து இயேசுவே, ஹல்லேலூயா, இயேசுவே, அப்பா எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே, நிறைய பேர் ஆண்டவர் பிரிப்பரேஷன் பண்ணிட்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. ஆமென். ரொம்ப கவனமாய் நம்ம ஆண்டவர் நம்மளை சில நேரங்களிலே சில காரியத்திற்கு ரொம்ப காத்திருக்க பண்ணுவார், ரொம்ப வெயிட் பண்ண வைப்பார். ஆனால் நீங்கள் மனசை தளரவே விடாதீங்க. நம்ம காத்திருப்பு பெஸ்ட்டான ஒன்றை என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டைம் எடுத்து ஆண்டவர் பண்ணுறார் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். என்னுடைய பிள்ளை இப்போவே வந்துடக்கூடாதா, ஆண்டவர் தாமதமே பண்ணிட்டு இருக்கிறத குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள கொண்டு வராமல் போக மாட்டார். அவங்களுக்கு அற்புதம் செய்யாமல் ஆண்டவர் இறக்க மாட்டார். ஆனால் நான் காத்திருந்து பெற்றுக்கொள்வது எனக்கு பெரிய வெற்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் முக்கியமாய் சில ஜெப குறிப்புகளுக்காக பர்சனலாக ஒரு சில விஷயத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையோடு உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லி, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த சில குவாலிட்டி சில ஞானம் நமக்கு வேணும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாக இருக்கிற. அப்போது இந்த உலகத்தில் இந்த ஞானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது.
பணத்தை சம்பாதிக்கிறதை விட ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படியுமே இந்த ஞானம் இல்லாவிட்டால் என்ன சம்பாதிச்சாலும் நம்ம கையில் நிற்கவே நிற்காது. இப்போது நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஞானம் இல்லாமல் நான் விட்டுட்டேன், நான் ஞானம் இல்லாமல் நான் செஞ்சுட்டேன், கொஞ்சம் ஞானமாக இருந்திருக்கலாம், ஆனால் நான் அந்த மாதிரி செய்யாமல் விட்டுருப்பேன். அப்போது இந்த ஜோசேப்பினுடைய வாழ்க்கை ஞானத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னா ஞானத்தினுடைய பிறைவிடம் போல் அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதனால் சில காரியத்தை உங்களோடு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொல்லி இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் நம்ம அதுக்கு எல்லாத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 14வது 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றார். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோசேப்பு கவனமாய் கவனிகள். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்படின்னா இவன் சிறைச்சாலையிலே இப்பொழுது போடப்படுகிறான். அப்போ சிறைச்சாலையிலே 2 பேர் சொப்பனத்திற்கு விளக்கத்திற்காக வர்றாங்க. அப்போ ஒருத்தனுக்கு நல்ல விளக்கம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த ஸ்தானத்தில் உன்னை வைக்க போகிறாங்க, உனக்கு வேற எந்த என்கொயரியுமே கிடையாது, உன் பேரில் தப்பு இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் ரொம்ப குசி ஆகுறான். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அப்படின்னா சிறைச்சாலையில் போட்டாங்க, என்ன தண்டனை வருதுன்னு தெரியாது, இங்க என்ன நியாயம் வெளிப்படுதுன்னு தெரியாது. அப்போ இந்த மனுஷன் இந்த மாதிரி பாரு, உனக்கு 3 நாளைக்குள்ள என்ன நடக்குது பாரு அப்படின்னு அந்த சொப்பனத்திற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை யோசேப்பு தர்றாரு. தந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயப்பா, இந்த இடத்திலிருந்து மறுபடியும் நீ பார்வோனுக்கு முன்பாக நீ போய் நிற்கும் போது ஒன்று செய், என்ன அங்கே போய் என்ன பண்ணிக்கோ நினச்சிக்கோ, நினச்சி பார்வோனிடத்துல சொல்லு, நான் ஒரு எபிரேய பிள்ளையாண்டான நான் அங்கே பார்த்தேன், அந்த எபிரேய பிள்ளையாண்டான் களவாய் கொண்டு வரப்பட்டவன். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கணும், 15வது வசனத்தை. நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய், அந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், யோசேப்பு அந்த இடத்திலிருந்து எப்படி கொண்டு வரப்பட்டான்? களவாக கொண்டு வரப்பட்டான்? சொல்லுங்க, களவாக கொண்டு வரப்பட்டான்? இல்லை. அவனை என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால், அவனுடைய சகோதரர்கள் சேர்ந்து அவனை வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்துட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், யாக்கோபு, இந்த யோசேப்பனுடைய தகப்பன் யாக்கோபிலே சீகேம் என்கிற ஒரு ஊரில் குடியிருக்கும் போது அந்த சீகேம் என்கிற அந்த இடத்த 100 வெள்ளிக்காசுக்கு அவங்க அப்பா பர்ச்சேஸ் பண்ணுவார். அப்படின்னா இந்த யோசேப்பனுடைய தகப்பன் யாக்கோபு குறைஞ்சவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நல்ல வசதி உள்ளவர், வசதி உள்ள வீட்டிலே வாழ்ந்தவன். இவன் பலவரன அங்கே, அதனால்தான் அவங்க அப்பா அவனுக்கு தச்சு கொடுத்தாரு. அப்போ 100 வெள்ளிக்காசுக்காக அவங்க தங்கியிருந்த இடத்த வாங்கினவங்க. ஆனால் இந்த யோசேப்பை 20க்கு விற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆளுக்கு 2 வெள்ளிக்காசு எடுக்கிறது மாதிரி பிளான் பண்ணி அவங்க செஞ்சுட்டாங்க. இவன் இவனுடைய ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா, இவன் இந்த பானபாத்திரக்காரன் தலைவனிடத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எப்பா, எங்கள் அப்பா ரொம்ப வசதி உள்ளவர், நான் அங்கேருந்து வந்தேன், என் சகோதரர்கள் என்னை பார்த்து பொறாமப்பட்டு குழியில் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஆட்கள்கிட்ட விற்றுட்டாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் இந்த போத்திபாருடைய வீட்டில் வாங்கினாங்க. போத்திபாருடைய மனைவி என் மேலே கண்ணை போட்டு வஸ்திரத்தை பிடிச்சி நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே என்னை இப்படி போட்டு சிறையில் போட்டு வாதிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய ஸ்டோரி. தயவு செய்து ராஜாவினிடத்தில் போய் இந்த ஸ்டோரியை நீ சொல்லி நான் என்னை எப்படியாவது எடுத்துக்கோன்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்முடைய டீட்டெயில், நம்முடைய நடந்து வந்த பாதை, நம்ம என்னென்ன பண்ணணும், எனக்கு யார் தீங்கு பண்ணினாங்க, எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் இந்த யோசேப்பினிடத்தில் இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால்,
தன் காரியத்தை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவன் யாருக்கும் டீட்டெயிலாக என்ன பண்ணலை அப்படின்னா, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்லவே இல்லை. இப்போது இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய மனசில் இருக்கிற குமுறல்கள், உங்களுடைய வீட்டிலே நடந்தது, உங்களுடைய கணவனார் செய்தது, உங்கள் மனைவி செய்தது, உங்களுக்கு மற்றவர்கள் செய்த தீங்கு, இது எல்லாம் நம்ம எத்தனை பேர் வெளியில் சொல்லியிருக்கிறோன்னு பார்த்தா நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் ரகசியமே இல்லை, ரகசியமே இல்லை. ஆனால் எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் பாருங்க இந்த மனுஷனுக்கு. அவ்வளோதான், வாயே திறக்கல, ஒரே லைனில் முடிச்சிட்டாரு. என்ன லைனில் முடிச்சிட்டாருன்னா, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய், சொல்லுங்க, களவாய் கொண்டு வரப்பட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் நோ ஆன்சர், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போது நம்முடைய ரகசியங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் திறந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னை இப்படியெல்லாம் அடிச்சிட்டாரு, என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு, என்னை இப்படியெல்லாம் பண்ணாரு. பாருங்க, இப்போ சிஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கணவனார் உங்களை நடத்தின விதத்தை ஒன்று கூட மறைக்காம உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருடைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, நீ அவனோட வாழ வேண்டாம், நீ வந்துரு, இவ்வளவு கொடுமை பண்றானா, இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, நீ வந்துரு. அதே போல ஆண்களும் அப்படித்தான். நீங்க சிஸ்டர்ஸ் பண்ற அந்த சேட்டை எல்லாத்தையும் ஓபன் பண்ணி இந்த மாதிரி பண்றா, இந்த மாதிரின்னு சொல்லி இருந்தேன்னா கண்டிப்பா நிறைய அம்மா அப்பா சொல்லுவாங்க, இவ்வளவு கொடுமைக்காரியோட இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, இவ்வளோ மோசமாக வந்து நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அப்போது நம்ம நிறைய பேர் இன்னைக்கு குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியங்களை நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா வெளி இடத்துக்கு நம்ம சொல்லவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பீராகப்பா. நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் வெளிப்படையாக என்ன பண்ணக்கூடாது, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள், நான் இப்படி நினைக்கிறேன், சாரி, இந்த மனைவியோட ஜெயிஸ்டார்ல போத்திபாருடைய மனைவி இருக்காங்க பாருங்க. போத்திபாருடைய மனைவி தன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சத ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? போஸ்டர் அடிச்சே ஒட்டியிருப்போம். இதே போல் என்னோடு தப்பாய் நடக்க முயன்றார், நான் உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்துட்டேன். எத்தனை பேர் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் என்ன தேடி வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் என்னை பார்த்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் என்னை SMS பண்ணியிருக்காங்க தெரியுமா? இல்லை. ரொம்ப கவனம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்முடைய சில ரகசியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை வெளிப்படையாய் சொல்லும்போது நமக்கு நல்லது அல்ல, நமக்கு அது என்னவா முடிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கெட்டதாக முடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கெட்டவங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நீ அந்த மாதிரி அவங்க மூவ் பண்ணணும்னா நீ ஏதாவது பண்ணியிருப்ப, நீ ஏதாவது செஞ்சிருப்ப அப்படின்னு குறுக்க தான் யோசிப்பாங்களே தவிர நீங்கள் செஞ்சதை மட்டும் நியாயம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சிஸ்டர் தன்னுடைய கணவனாரை இழந்தார்கள், ரொம்ப இளம் வயசு. அப்போ எங்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர், எங்கேயுமே வேலைக்கு போக முடியல, எங்கேயுமே வேலை செய்ய முடியல, எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் என்ன வித்தியாசமாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வந்தாங்க. அந்த விஷயத்தை சொல்லும்போது நான் உடனே சொன்னேன், சிஸ்டர், இனி உங்கள் வாயில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களோ பொய் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி என்னை இவங்க அப்ரோச் பண்ண வந்தாங்கன்னு சொல்கிறத தூரத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓ, நம்மளும் இப்படி அப்ரோச் பண்ணலாமான்னு தான் யோசிப்பாங்க. சொன்ன அடுத்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க, ஆமாம் உண்மை பாஸ்டர், இதை சொல்ல போய் தான் ஒருத்தங்க திரும்ப என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க, நான் இனி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பேதைகளே, நீங்கள் உணர்வடையுங்கள்.
பேதைகளே நீங்கள் உணர்வடையுங்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, என் வீட்டில் அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும், இங்கேருந்து பணம் வந்துருச்சு, இங்கேருந்து இவ்வளோ கிடச்சிருச்சு, எங்கள் அம்மா அப்பா வித்த சொத்து இவ்வளோ கிடச்சிருச்சு, நான் இப்படி. அது எதுக்கு தேவையில்லாதது ஒன்று. நம்ம அதை குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்க தெரிஞ்சு நமக்கு எந்த ஆசீர்வாதமும் வரப்போகிறதில்லை. இந்த யோசேப்பை போல இருக்கணும். ராஜ சமூகத்தில் போய் நின்னதுக்கு அப்புறம் கூட தன்னுடைய வாயே என்ன பண்ணலை. நம்முடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு என்னவா இருக்கணும்னா சீக்ரெட்டாக தான் இருக்கணும். கேட்கல, ஆமேனே வரலை. நம்மளை நிறைய பேர் கண்டுபிடிக்கவே கூடாது. என்ன ஆமேனே ரொம்ப வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நிறைய பேர் திறந்த வழி. நம்முடைய கை சுத்தமாக இருக்கிறது தவறல்ல, எல்லாருக்கும் முன்பாகவும் நியாயமாக இருக்கிறது உண்மைதான். இது எல்லாம் வேண்டும், உண்மையாக இருக்கிறது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் உங்களை யாருமே இப்படிப்பட்டவங்கன்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கணிச்சிடவே கூடாது. பெட்ரூமில் நடக்கிறது எப்படி நீங்கள் வெளியில் சொல்லலாம்? ஒரு 4 வீட்டு செவத்துக்குள்ளே நடத்துறத எப்படி நீங்கள் வெளியே சொல்லலாம்? 4 வீட்டுக்குள்ளே நடக்கிறத மொத்தத்தையும் வெளியே சொன்னால் உங்கள் குடும்பம் எப்படி கட்டப்படும்? ஒரு பெட்ரூமுக்குள்ள நடக்கிற விஷயத்தை நீங்க 4 பேர்ல சொன்னா உங்க குடும்பம் எப்படி கட்டப்படும்? கண்டிப்பா உங்க குடும்பம் கட்டப்பட முடியாது. அந்த வார்த்தையை வச்சு, அந்த பஞ்சாயத்தை வச்சு 4 பேர் பிரச்சனை பண்ண வந்து, சண்டை போட வந்து, வாக்குவாதம் பண்ணி அந்த குடும்பத்தை திரும்ப ஒன்னா கொண்டு வரவே முடியாது. அதற்கு மாறாக வேதம் சொல்லுகிறது, நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்து பேசுகிறார். உன்னுடைய ரகசியங்கள் காக்கப்படுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்தி வருகிற சில பாதைகள் அது உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது. கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரிந்தால் போதுமானது. 3வது நபர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் நடத்தி வந்த பாதைகளுக்கு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ஆதங்கமாக இருக்கும், உங்களுக்கு சொல்லலான்னு தோணும். ஏன்னா உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. இப்போ யோசேப்பை நோண்டாமல் இருந்திருப்பாங்களா? யோசேப்பை எத்தனை பேர் நோண்டி இருப்பாங்க? சொல்லுப்பா உண்மையை சொல்லுப்பா. ஜெயிலில் போனாலே ஜெயிலில் இருக்கிற சக கைதிகள் கேட்கிற ஒரே காரியம் என்ன காரியம் அப்படின்னா, நீ எதுக்கு ஜெயிலில் சொல்லுங்க. ஜெயிலில் இருக்கிற கைதிகள் எடுத்த உடனே அதான் கேட்பாங்க, நீ எதுக்குப்பா உள்ள வந்த? நீ யாரை போட்ட? நீ யாரை கொன்ன? நீ எதனால இங்கே வந்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அவனுக்கு சில காரியங்கள் ரகசியமானவைகள், அவைகள் யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. அது எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்தால் போதுமானது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, முழு பெல்லத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனம். சிலர் இந்த பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப நிறைய பேர் டாட்டூ யூஸ் பண்ணுறாங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ஆண்டவர் வசனத்தில் சொல்லி இருக்கிறாரு, உன்னுடைய சரீரத்தை கிறுக்கி கொள்ளாதேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பி, ரொம்ப நல்ல பையன், கெட்ட பையனெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் காலேஜ் படிக்கிற நேரத்தில் ஒரு பொண்ணை ரொம்ப உயிருக்குயிராய் நேசிக்கிறான். அன்னைக்கெல்லாம் டாட்டூ ரொம்ப பரவி இருந்துச்சு. உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய நெஞ்சில் அந்த பிள்ளையினுடைய பேரை எழுதிட்டான். இப்போ காட்கள் தாண்டின உடனே அந்த பொண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு, அது விட்டாச்சு, அது போயாச்சு. உடனே அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, சரி இனி அந்த பிள்ளை கல்யாணமே ஆயிடுச்சு. உடனே தன்னுடைய நெஞ்சில் இருக்கிற அந்த டேட்டுவை அழிச்சிட்டான். ஆனால் அழிச்சாலும் அதை தீ மாதிரி சில டேட்டுவை ஃபுல்லாக எடுக்க முடியாது. அது இல்லாத மாதிரி நீங்கள் அந்த தீப்பட்ட புண்ணு மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர அதை முழுக்க நம்ம அறுத்து எடுத்து நம்ம அப்படி பண்ண முடியாது. அந்த மாதிரி அழிச்சா. ஆனால் ஒரு சின்ன டாட் மட்டும் இருக்குது. அப்போ இன்னொரு இடத்துல திருமணமானது. திருமணம் முடிச்சு இவன் அடிக்கடி சட்டையை கழட்டவே மாட்டான், பனியனை கழட்டவே மாட்டான். அப்போ அந்த பொண்ணு என்ன நினச்ச தெரில, நீ என்ன பனியனே கழட்ட மாட்ட, சரி நீ ஏதோ எங்கள் அப்பா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பனியனை கழட்டும் போது இந்த நெஞ்சில் அதுவும் அழிச்சாச்சு. அது திருப்பி பேரெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு மறைச்சிட்ட. அப்போ நீ நெஞ்சில் நீ பச்சை குத்துனா எந்த அளவிற்கு நீ நேச்சிருப்ப. அது ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் பிரிகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு.
அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சில நேரத்தில் வந்து நம்முடைய பாவங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது இருக்கும், உங்களோட பிசாசு போராடிட்டே இருப்பான். சில பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள். அந்த போராட்டம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஜெயம் எடுத்துக்குங்க. நீங்கள் போய் தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவரை தவிர வேற யார்கிட்ட போனாலும் உங்கள் பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு ஐயர், ஒரு பாஸ்டர் வந்து, ஃபாதர் வந்து இந்த பக்கத்தில் நிற்கிறாரு, நீங்கள் அந்த பக்கத்தில் உட்காந்து நான் இன்னும் தப்பு பண்ணேன்னு சொல்லி அந்த ஃபாதர்கிட்ட சொல்றதுனால உங்களுடைய பாவத்தை ஃபாதர் எடுத்து போட முடியுமா? அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா? தர முடியாது. நான் நம்புறேன், அந்த பிரச்சனையிலேருந்து யாரு தான் விடுதலை கொடுக்க முடியும்னா கர்த்தர் ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை அதிலிருந்து மறைச்சு வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நீங்க எதுக்கு அதை பிரகடனப்படுத்தணும்? நீங்க தான் எதுக்கு வெளியே கொண்டு வரணும்? வேண்டவே வேண்டாம். இது அப்போ நாளைக்கு உங்களை பார்க்குறவங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ இது இந்த மாதிரி பொண்ணா, ஐயோ அது இந்த மாதிரி பையனா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்க மேல ஒரு தவறான ஒரு கருத்து வந்துடும். அதனால கர்த்தர் நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்துல போடுறாரு, நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போடுறாரு. ஏன் அவர் முதுகுக்கு பின்னாடி போறாரு? ஏன் அவர் கடலின் ஆழத்துல போடுறாரு? ஒன்னே ஒண்ணு, யாருமே பார்க்க கூடாது என்கிறதற்காக தான் கடலின் ஆழத்துல நம்முடைய பாவத்தை ஆண்டவர் போறாரு. நம்ம ஆண்டவர் கடலின் ஆழத்துல போடுற பாவத்தை நம்ம நோண்டி நோண்டி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே தெரிய வேண்டாம்னு நினைக்கும் போது, யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம ஏன் தெரிய வைக்கணும்? நம்ம ஏன் தெரிய வைக்கணும்? அதனால சில காரியங்களை வந்து ரொம்ப பாருங்க, சிலருக்கு வந்து ரொம்ப ஃபேன்சி. எனக்கு இது ரொம்ப பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போறீங்களா, சாப்பிட வச்சு அனுப்பிடுங்க. சாப்பிடும்போது எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் அப்படியே வந்து சாப்பாடு அப்படியே ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க, சர்ச்சில் ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்றது ஓகே, சந்தோஷமாக எடுக்கலாம். கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உடனே ஃபோட்டோ எடுக்கிறது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் எல்லாம், வீட்டிலேருந்து கிளம்பும் போது இதோ நான் கிளம்பிட்டேன், இதோ நான் ஹோட்டல் வாசலுக்கு வந்துட்டேன், இப்போ நான் உள்ளே போகிறேன், இப்போ சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் டேபிள் மேலே வந்துச்சு, எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸு, எல்லாத்துக்கும் வீடியோ. அப்போது இன்னைக்கு வந்து தன்னுடைய வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் சொல்லுங்களேன். நீங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடே இருந்திருக்காது, அதனுடைய பேரே தெரிஞ்சிருக்காது, கஷ்டமா இருக்காது, வருத்தமா இருக்காது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் வந்து நம்ம பப்ளிக்கா நம்ம வெளியில நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேண்டாம் வேண்டாம். வாலிப தங்கச்சிங்க, வாலிப தம்பிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கேர்ள்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்தை வந்து வெளியே சொல்லவே வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்லணும்? அதுவும் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மனநிலையோ அதை ஸ்டேட்டஸில் வச்சிருவாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்னா, யாரும் சரியில்லை இந்த உலகத்திலே, இந்த உலகத்திலே இருக்கிற நபர்களை எல்லாம் நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேன் அப்படின்ற ஒரு கருத்து வச்சிடுறது. இது என்னது இது? அப்போ உடனே 4 பேர் கூப்பிட்டு, என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு, அடுத்து கொஞ்சம் இந்த வாழ்க்கையே மாயே, இது என்னது அப்படின்னு சந்தோஷமா இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். அப்போ நம்முடைய மனநிலைமையை நம்ம எப்படி இருக்கோன்றத மற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்லவே இல்லை. நான் நம்புறேன், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சிறைச்சாலையில சிரிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், சிறைச்சாலையிலே கைத்தட்டி பாட்டு பாடுவதற்கு எனக்கு தெரியும், சிறைச்சாலையிலே ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றதுக்கு எனக்கு தெரியும். ஆமென். யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு கிரேக்கராயும் நான் இருக்க தெரியும். அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுவதற்கும் எனக்கு தெரியும், சிரிக்கிறவர்களோடு சேர்ந்து எனக்கு சிரிக்கவும் தெரியும். அப்போ எனக்கு மூடு இன்னைக்கு இல்லை, மூடு இல்லை. என்ன மூடு? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்து எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூடு சேஞ்ச் ஆயிடணும். கேட்கல? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மூடு ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்தது மாதிரி தான் உங்க மூடு சேஞ்ச் ஆகும். ஆமென். நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க, அப்படியே சிரிக்கவே மாட்டாங்க. ஏன் பிரதர் இன்னைக்கு சிரிக்கவே இல்லை? இங்கே எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும்? ஆமாம், எல்லாரும் சிரிப்பாங்க. நமக்கு கடவுள் அப்படி ஒன்று விதிச்சிட்டாருல்ல, அப்புறம் நம்ம எப்படி சிரிக்கிறது?
கணவனார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது, அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருமா, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காதம்மா, நீ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா நீ வீட்டுக்குள்ளே ஏறுறதுக்குன்னே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா, அதனால் கொஞ்சம் சிரித்து பேசேன் அப்படின்னா, அந்த மூஞ்சி 6 o'clockல இருந்து மாறிச்சுன்னா பார்த்துக்கலாமே, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அந்த மாமி, ஏன் உன் பொண்டாட்டி இன்னைக்கு இப்படி இருக்கு, அப்படி மூஞ்சி இப்படி வித்தியாசமாக இருக்குது, உங்கள் மனைவிக்கு மூஞ்சி சரியில்லையே அப்படின்னு. இங்கேருந்து இவரை கூட்டிகிட்டு போகும்போது, ஏங்க நீங்கள் டென்ஷன் வீட்டில் ஆனீங்க பரவாயில்லைங்க, ஆனால் அங்கே வரும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சாதுவாக அமைதியாக இருங்கன்னா, அங்கேருந்து போன உடனே அப்படியே வள்ளுன்னு கத்துனா, ஏன் உனக்கும் உன் கணவனாக இருக்கும் பிரச்சனையா, எதுக்கு இது? அப்போது நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையை இன்னொருத்தர் தெரிய வேண்டிய அவசியம், சத்தமாக சொல்லுங்க, கண்டுபிடிக்கவே கூடாது. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது, கர்த்தரை தவிர. உள்ள ஆளும் வெளியில சிரிக்கும். அதான் ஆண்டவருடைய பிள்ளை, அதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளை அப்படிதான் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளை யாராலும் நீங்கள் கணிக்கப்படத்தக்காதவர்களாக தான் இருக்கணும். உங்களை கணிக்கவே கூடாது. நீங்க சிரிக்கிறத பார்த்தா அத்தனை பேரும் சொல்லணும், இவனுக்கு கவலையே இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லணும். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவுத்தையும் சுமந்து நீங்க கர்த்தருக்காக சாட்சியா வாழணும். இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் பிரியப்படுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமேன். எனக்கு வேதத்திலே ரொம்ப யோசிச்ச ஒரு சம்பவம் என்னன்னா, சமாரியா ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் குமிஞ்சு தரையில பார்த்துட்டு பேசினாராமா. ஏன்னா அத்தனை பேரும் விட்டு போயிட்டான். அதுவும் அந்த நேரத்தில் யாருமே வரமாட்டாங்க. இந்த சமாரியா ஸ்திரீ ஏற்கனவே ஒரு 5 புருஷன் இருக்குது அவருக்கு. இப்போ எப்படி கர்த்தர் எப்படி மூஞ்சிக்கு மூஞ்சி பேசுவார்? அதுவும் சோறு வாங்குறதுக்கு அத்தனை பேரும் போயிட்டாங்க. வந்த நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அவங்கள டீல் பண்ணும்போது எப்படி தான் டீல் பண்ணுவார்னா, சரி வந்துட்டீங்களாப்பா வாங்க சாப்பிடலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று ஃபஸ்ட்டு ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ரகசியத்தையும் குடும்பத்தை காரியத்தையும் வெளிப்படுத்தாதவளாய் ஜெபம் பண்ணலாமா? இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணலாமா? இது ஒரு நல்ல ஜெப குறிப்பு. இது யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். சிஸ்டர், நீங்க நிறைய இழந்தது இதனால தான் சிஸ்டர், நிறைய பொறாம உங்களுக்கு வந்தது இதனால தான். ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நிறைய நேரத்தில் என்னுடைய வாய் அப்படி சும்மா இருக்க மாட்டேங்குது, எனக்கு தப்புன்னு தெரியுது, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்கிறேன், ஆனா என்னால் அந்த வாயை அடக்க முடியல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரணும். கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. அப்பா நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே, அப்பா நீர் இறங்கும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்கள் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது. ஆமென். சொல்லுங்க முழு பலத்தோடு. அப்பா மனுஷரை கட்டி இழுக்கும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, என் பிள்ளைங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமே, என்னுடைய பேச்சை நான் குறைப்பதற்கு கர்த்தர் பலன் தருவீராக. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ரகசியங்கள் மறைக்கப்பட வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, மனுஷனிடத்துல நீங்க பேசுகிறத குறைச்சாதான் நீங்க ரகசியத்தை மறைக்க முடியும். ஆமென். கேட்கல? நீங்க தயவு செய்து மனுஷங்கள்கிட்ட ரொம்ப பேசுறத நிறுத்துங்க. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ரொம்ப பேசாதீங்க, தேவையானது மட்டும் பேசுங்க. யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், யார்கிட்ட. அதான் பெர்க்மன்சியா ரொம்ப அழகா பாட்டு பாடுவார். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். உங்களுக்கு வீக்னஸா இருக்குதா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கத்த தருவார். ஆமென். மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளின் நிமித்தம் நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம நிறைய பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால சிலர் வீட்டில் இருக்கிற சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன், எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தரிடத்துல பேசிட்டு. நீங்கள் ஜாலியாக பேசுங்க, தப்பு இல்லை, சந்தோஷமாக பேசுங்க, நீங்கள் பேசவே வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப கவனமாய் ஆண்டவரே, நான் உலகத்தில் இருக்கிற மனுஷனோட பேச்சை குறைச்சிட்டு
என் பரலோக தேவனோடு இருக்கிற பேச்சை அதிகப்படுத்துவேன். ஆனால் அவர் என்னை அலங்கரிப்பார். அவர் எனக்கென்று இந்த மாதம் சொன்ன திறந்த வாசலை கர்த்தர் எனக்காக வைப்பார். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, உன்னை எப்படி. திரும்ப திரும்ப எப்ராயிமே. அப்பா, நீர் எங்களை கைவிடுவதற்கு அழைக்கல, நீர் எங்களை கைவிடுவதற்கு. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஞானம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில் இருந்த மனுஷங்களிடத்தில் ஒன்றும் சொல்லாமல் ஒரே லைன், நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன், நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டு திரும்ப வந்து தன்னுடைய பாவத்தை ஒன்றொன்றா சொல்ல ஆரம்பிக்கும் போது தகப்பனார் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, என் குமாரனாகிய இவன் மரித்தான், இன்று உயிர் தெழுந்தான். அவ்வளோ. அப்படின்னா அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை, அவனுடைய விழுந்த வாழ்க்கையை தன்னுடைய தகப்பனார் வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷன் எடுத்து அதை வந்து விளாவாரியா விளக்குறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல சொல்லுங்களேன்? கர்த்தர் விடவே இல்லை. உண்மையா சிஸ்டர்ஸு, கேர்ள்ஸு இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு அந்தரங்க காரியத்தை ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா கேட்கிறார் அப்படின்னா இட்ஸ் த ராங் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க. ஹலோ, அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷி உங்க வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்களை கேட்கறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? விரும்ப மாட்டாங்கங்க. நான் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, எனக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்தது அப்படிதாங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்டெப்தான, யாருமே வர முடியாத அந்த சீக்ரெட்டான அந்தரங்க காரியத்தை ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா சொல்லுங்க, அப்படியா இப்படியா இங்கேயா போனீங்க, எப்படி இது நடந்துச்சு, இப்படி பண்ணுச்சா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்க மேல உள்ள அக்கறையிலையோ இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு அவங்க கேட்கல. இது எஸ்எம்எஸ்ல யாரு கேட்டாலும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டையா, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா, நீங்க என்ன இப்படி வந்தீங்க, நீங்க பார்த்தா இங்க தெரியுது, அவரை பார்த்தா அங்க தெரியுது, இந்த கதையெல்லாம் உனக்கு எதுக்கு, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ரொம்ப சுதாகரிக்கணும், ரொம்ப ஞானமா இருக்கணும். அப்படி கேர்ள்ஸு இப்போ படிக்கிற தங்கச்சிங்க, வாலிப தங்கச்சிங்க ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரா, உங்க அம்மா உன்னை இப்படி ஸ்ட்ரிக்டா நடத்துறாங்களா அப்படின்னு கேட்கும் போதும் ஐயோ எங்க அம்மா கொடுமைக்காரி அப்படின்ட்டீங்கன்னா போச்சு, உடனே உங்களுக்கு ஆதரவு கிடைச்சிடும். வேண்டாம் ஆண்டவர், இப்படியே பிள்ளைகளே வேண்டாம், சிஸ்டர் வேண்டாம், பிரதர் வேண்டாம். நான் நம்புறேன், அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால், அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் சொல்லுங்க சொல்லுங்க, என் கவலைகளை எல்லாம் யார் மேல? ஆண்டவரே, எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஆண்டவரே, எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஆண்டவரே, யாருக்கும் தெரியாம என் வாழ்க்கையில நடக்கிறது சொல்றதுக்கு நிறைய இருக்குது. ஆனா அது எல்லாம் யாருடைய சமூகம் அப்படின்னு சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல கொட்டுறது எதுவுமே நிச்சயமா
நமக்கு வீணா போகவே போகாது, வீணா போகவே போகாது. அவர் சமூகத்துல சொல்லுங்க, அவர் சமூகத்தில் சொல்லுங்க, அவரிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. உங்க வாழ்க்கையை ஓப்பன் பண்ணி உங்க இருதயத்தை திறந்து ஸ்ட்ரெயிட்டா போய் ஏசப்பாட்ட போய், அப்பா நான் இப்படிதான் அப்பா இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படிதான் இருக்குது, நான் நம்புறேன் யார்கிட்டையும் அவர் சொல்ல மாட்டாரு, யார்கிட்டையும் என்னை காமிச்சு கொடுக்க மாட்டாரு. மறுபடியும் நீங்க வந்து நிற்கும் போது உங்களை அப்படிதான் பார்ப்பாரே தவிர, பிள்ளையா தான் பார்ப்பாரே தவிர தூரத்து மனுஷனா பார்க்க மாட்டாரு. பாருங்க, இளையகுமாரனை அவனுடைய சொந்த அண்ணன் என்னதான் இருந்தாலும் அவனை எப்படிதான் பார்க்கிறாரு, எப்படிதான் பார்க்கிறாரு? வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டவன் அவனுடைய குறையதான் பார்க்கிறான். அவனுடைய குறைய தெரிஞ்ச உடனே என்னதான் ரத்த சம்பந்தமான உறவா இருந்தாலும் அவன் திரும்பி வந்தானே, சரி பரவாயில்ல அப்படின்னு தோணல. அவன் குறையதான் அவனுக்கு தெரியுது. ஆனா தகப்பனுக்கு அவன் குறைய தெரியல, அவன் திரும்பி வந்தது மட்டும்தானே தெரியுது. சிஸ்டர், பிரதர், நாம் ஆராதிக்கிற தேவனிடத்துல போய் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த டைம் உங்களை பார்க்கும்போது அப்படியே அவருடைய பிள்ளையா தான் பார்ப்பாரு. சரி பரவாயில்லடா அப்படியே தான் பார்ப்பாரு. ஆனா மனுஷனிடத்துல போய் உங்க குறைகளை எல்லாம் கொட்டுனீங்கன்னு வைங்களேன், அவன் சாகிற வரைக்கும் உங்களை எப்படி தான் பார்ப்பான்னா தீமையா தாங்க பார்ப்பான், தீமையா தாங்க பார்ப்பான், நல்லதா பார்க்க மாட்டாங்கங்க. நீங்க திருந்தி இருப்பீங்க, மாறி இருப்பீங்க, வெளியே வந்திருப்பீங்க, ஆனா அவனுடைய நினைவை மாற்றவே முடியாது. ஆமென். இதுக்காக தான் ஒன்று சொல்லணும், என் இருதயத்தை நான் அடக்கி கொண்டேன், நான் நலமானதையும் பேசாமல் பாடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் இந்த வார்த்தையை கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் இந்த பாட்டை பாட பாட அந்த யோசேப்புனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல அப்படியே ஊற்றுவார் என்று நான் நம்புகிறேன். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஓ ஹalleluya, ஹalleluya. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பாடோ, மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து. இப்ப கைய மாலை தட்டி, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து. இப்ப கைகளை மேல தட்டி, எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை அணைத்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை அழைத்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை அணைத்து கொண்டவரே, நல்லவனாக்கி
என்னை இப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எப்ராயிமே இல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி. எப்ராயிமே எப்ராயிமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, அந்த ஞானம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேல் அந்த ஞானம் வரட்டும். உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கொடுப்பேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. தெளிலாளுடைய ஆவி, தெளிலாளுடைய ஆவி என்ன ஆவி அப்படின்னு சொன்னா, உன் மகாபலம் எதிலே இருக்குதுன்னு எனக்கு சொல்ல மாட்டியா? ஏன் மறைக்கிற, ஏன் மறைக்கிற? உன்னை எதனாலே கட்டலாம், உன்னை எதனாலே கட்டலாம்? உன்னுடைய பலன் எதில் இருக்குது, உன்னுடைய பலன் எதில் இருக்குது? நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, உனக்கு எவ்வளவு வருது, உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன பின்னணி? தெளிலாளுடைய ஆவிதான் நோண்டி 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 வேதம் சொல்கிறது. அவ கேட்டதுனால, நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா என்ன பண்ணி, இப்படி அவனை தினம் தினம் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, சாகத்தக்கதாய் டார்ச்சர். என்ன டார்ச்சர் அப்படின்னு சொன்னா, என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது? உனக்கு மகாபலம், உன்னுடைய பலனுக்கு என்ன ரீசன்? நீ என்ன பண்ற, என்ன பண்ற? இல்லை இல்லை, என்னைக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து என்னுடைய பலன் வந்து முடியல தான் இருக்குது அப்படின்னு என்னைக்கு சொன்னானோ, அவ உடனே என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மடியில் அவனை படுக்க வச்சுட்டு, வேதம் சொல்லுது, ஒருத்தனை கூப்பிட்டு அவனுடைய முடி மொத்தத்தையும் எடுத்து திரும்பவும் சிம்சோன் வந்து எழும்பி நிற்கிறான், பழையது போல எழும்பி நிற்கிறான். ஆனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவனுடைய மகாபலம் அவனை விட்டு போய்விட்டு. உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க சிஸ்டர், அவருக்கு வேதத்தை பற்றி தெரியாது, அவங்களுக்கு உலக நாலேஜ் தான் இருக்குது. மீடியாவில் பாருங்கள், எத்தனையோ பேரிடத்துல வந்து உங்கள் சம்பளம் என்ன, உங்கள் சம்பளம் என்ன, மாதம் எவ்வளோ வருமானம் அப்படின்னு கேட்டால் சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வருது, அது வரும் போகும், மேலே வரும் கீழே வரும், அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில், அது மட்டும் நான் சொல்ல வரல, இந்த யோசேப்பனுடைய எனக்கு இந்த யோசிக்க யோசிக்க எனக்கு அப்படியே ஒரு எவ்வளோ 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 ஞானம் பாருங்களேன். அதெல்லாம் விட்டுருப்பா, எதுவுமே கேட்க வேண்டாம், எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். என்னுடைய பாஸ்ட்டை குறித்து நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருக்கு தெரிஞ்சா போதும்னா, எந்த இடத்துலேருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார் அப்படின்றத நான் கஷ்டப்பட்டதை சொல்கிறது தவறல்ல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய அதான் ஒரு விசை வந்து, நீங்கள் வந்து ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் சாட்சி சொல்லுவார். 80s எல்லாருக்கும் தெரியும், 80ஸில் இருக்கிற அம்மா அப்பா நிறைய பேர் இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். என்ன போட்டு குங்குமம் போட்டு போலீஸ்காரர்ல அப்படின்ற ஒருத்தர் மிக பயங்கரமாக சாட்சி சொல்லுவார். ஸோ அந்த நாட்களில் அவருடைய சாட்சி பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய பேர் அவர் அந்த சாட்சி அவரை தொட்டுருச்சு. அவர் எப்படி மைய வச்சு பெண்களை மயக்கினார் அப்படின்னு எல்லாம் அவர் சொன்னாராமா. நாட்கள் தாண்டிருச்சு, அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சு. தன்னுடைய தகப்பனார் வந்து அந்த பையனுக்கு போட்டு கொடுக்குறாரு, போட்டு காமிக்கிறாரு, பாரு இவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வந்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய பாவத்திலேருந்து கர்த்தர் ஒன்றை தூக்கி எடுத்திருக்காரு இவரை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த பையன் அவங்க அப்பா பார்த்து என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னால், இத்தனையும் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் நல்லவராக இருக்கார்ல, நானும் அத்தனையும் பண்ணிட்டு ஒரு நாள் நல்லவராக மாறிடுறேனே.
எப்படி பாருங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை தெரிந்துக்கிட்டு ஒருத்தர் ரட்சிப்படைய வேண்டிய அவசியம். சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், கத்தி எப்பவும் தூக்கி கையிலே வச்சுட்டே இருந்தேன். அது ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம சொல்லலாம். ஆனால் அது நம்ம ரொம்ப கவனமாக தான் சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார்னு நான் நினைக்கிறேன். அந்த ஞானத்தை தருவார்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு முடிஞ்சால் கூட இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி தயவு செய்து முடிஞ்சவங்க இரவு வரைக்கும் இந்த ஜெபத்திலே இருங்க. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த யோசேப்பனுடைய அபிஷேகம் எங்கள் தலை மேலே இருக்கட்டும், தலை மேலே இருக்கட்டும்ப்பா. நான் நிறைய இடத்துக்கு போகிறனால நிறைய சாட்சிகளை, பசங்க பிள்ளைகளிடத்தில் போய் நீ போட்டிருக்கிறது செயின் எத்தனை பவுனு, அது தங்கமா வெள்ளியா, இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டு பிள்ளைகளை மிஸ்மரைஸ் பண்ணி அந்த தங்கத்தை வாங்கிட்டு போய் அவ பேர்லேயே அடகு வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணி டூருக்கு போய் எத்தனை கேள்விப்படுறேன்னு தெரியுமா, எத்தனை கேள்விப்படுறேன்னு தெரியுமா. உங்கள் அப்பா என்ன சம்பாதிக்கிறாரு, நீ என்ன சம்பாதிக்கிற இப்படின்னு கேட்டு பேசி புடுங்கி வாங்கி அழித்து கர்த்தர் தான் அந்த ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரணும். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன விஷயத்தை கேள்விப்பட்டால் கூட அந்த இடத்துல நுழைஞ்சு உங்களை கெடுக்கிறதுக்கு இந்த உலகம் ஆயத்தமாக காத்திருக்கு, ஆயத்தமாக காத்திருக்கு. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி, ஏசப்பா என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது நீர் தான் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது நீர் தான் ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க தான்ப்பா. உங்க பிள்ளைகளுக்காக யாராவது ஜெபிக்கணும்னா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வர்த்தகக்காரனான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்பிய போது யோசேப்பு குழியிலே இல்லை என்று கண்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன் சகோதரத்திற்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பின் மேல் இருந்த இரண்டாவது ஒரு மிகப்பெரிய அபிஷேகம், ஒரு நடத்துதல், ஆண்டவருடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யோசேப்பு இந்த இடத்திலே விற்கப்படுகிறான். இப்போ நம்ம நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை விற்கிறோன்னு வச்சுங்களேன். எதுக்கு விற்கிறோம் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த பொருள் எனக்கு தேவையில்லை அதனால நான் விற்கிறேன். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பொருளை விட இன்னொரு பொருள் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது, அந்த பொருளை நான் காப்பாற்றுறதுக்காக இந்த பொருளை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா விற்கிறேன். அதான் அப்படின்னா யோசேப்பு நடந்து வந்த பாதைகளிலே நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு நிறைய பேருக்கு வேண்டாத ஒரு பொருளாக தான் இருந்திருக்கிறான். அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க. அவன் அந்த தேவைக்கு அந்த டைமுக்கு அவனை யூஸ் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் அவனை மறந்துடுவாங்க. நீங்கள் சிறைச்சாலையிலே யோசேப்பு இருக்கும்போது கூட வேதம் சொல்லுது, யோசேப்புக்கு அங்கே வேலை கிடைச்சிருச்சு. யோசேப்பு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே விசாரிச்சாரு. யோசேப்பு அங்கே இருக்கிற பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்திற்கு அவர் பதில் கொடுத்தார். ஆனால் அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை என்ன பண்ணிட்டான், வேதம் சொல்லுகிறது, மறந்துட்டான். அப்போ எல்லாருமே நிறைய பேர் அவனை பார்த்தது எப்படிதான் பார்த்தாங்கன்னா, அவன் யூஸா இருப்பான், அவன் நமக்கு பிரயோஜனமா இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கல, வேண்டாத பொருளாய் நினைத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பு தன்னுடைய கையிலே யார் எந்த பொறுப்புகளை எந்த வேலைகளை கொடுத்தாலும், இல்லை நமக்கு இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டாம், இவங்க வேண்டாதவங்களா நம்ம நினைக்கிறாங்க அப்படின்னு செய்யாம அதை தவற விடல. அவனுடைய மனசுல ஒண்ணு நினைச்சிச்சு, இது மனிதன் கொடுக்கிறது அல்ல, யார் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா தேவன் எனக்காக தருவது. ஆனா
அத்தனை பேருக்கும் அவன் வேண்டாத பொருளை போல் இருந்தாலும் ஆண்டவருக்கு வேணும்னு நினைச்சதுனால சகல ஜனங்களுக்கும் கர்த்தர் அவனை வேண்டும் என்கிற பொருளாய் அவன் இருந்தாதான் எல்லாம் நடக்கும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் கடைசியில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் யாருக்காவது வேண்டாத பொருளாய், நான் யூஸ்லெஸ், நான் தேவையில்லை, நான் பிரயோஜனம் இல்லை, நான் இந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கிறேன், என்னை யாருமே மதிக்கலை, நான் இல்லைன்னாலும் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நான் இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துருவாங்க, நீங்கள் உங்கள் வாயை திறந்து அப்படி பேசினா கூட நான் என்ன கண்டுக்கிறதே இல்லையே, என்ன கேட்கறது இல்லையே, நான் இல்லைன்னா நாங்கள் இருந்துருவீங்களான்னு கேட்கும்போது கூட, ஆமாம் நீ இல்லைன்னா ஏன் இனி உனக்காக நீ கவலைப்பட்டிருக்க முடியுமா, உன்னையே தூக்கி வச்சிருக்க முடியுமா, நீ இல்லைன்னா நான் வாழ்ந்துட வேண்டியதான், அப்படி சொல்லி கூட உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். இவனுக்கு தெரியும் இந்த நேரத்துக்கு தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க, இந்த நேரத்துக்கு தான் என்னை பயன்படுத்துவாங்க. ஆனாலும் நான் நம்புகிறேன், யோசேப்பினுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலையும் அவர் யார் கொடுத்ததா அவர் நினைக்கலன்னா, மனுஷன் எனக்கு கொடுக்கல, எனக்கு இந்த இடத்த கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருத்தரே தந்திருக்கு. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேண்டாத பொருளாக இருக்கலாம், உங்களுடைய கணவனாருக்கு நீங்கள் வேண்டாத பொருளாக இருக்கலாம், உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் வேண்டாத பொருளாக இருக்கலாம், அவர்கள் நீங்கள் செய்த நன்றிகளை மறந்திருக்கலாம். நான் தான் யாருக்கும் யூஸ்லெஸ், நான் பிரயோஜனம் இல்லையே, நான் ஏன் செய்யணும், நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், நான் எதுக்கு சமைச்சு போடணும், நான் எதுக்கு இந்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் யார் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகளே, இல்லை மகனே, அந்த பொறுப்பை யாரும் உனக்கு தரல, யாரும் கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் உங்களை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பொறுப்பை கர்த்தர் தான் உங்கள் தலையின் மேல் வைத்திருக்கிறார். ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் அந்த இடத்திலே நீங்கள் செய்த அந்த காரியத்திற்கு உங்களுக்கு பலனை கர்த்தர் தராமல் போக மாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். மனுஷங்க உங்களை பயன்படுத்திட்டு விட்டுறனோட நினைப்பாங்க, வெறும் உங்களை யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருன்னா மோல்டு பண்ணி ஒரு கருவியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, இவன் தவறான காரியத்திற்கு அது வேற. ஆனா சில இடத்துல சில பொறுப்புகளை கொடுத்த ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கும் போது இவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு நம்மளை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ரொம்ப பரவிட்டு இருக்கு பாருங்க. எங்களுடைய போதகர் என்னை வளர்த்தின போதகர், என்னுடைய பாஸ்டர் எத்தனையோ வேலைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், எத்தனையோ வேலைகள். அவருக்கு துணி துவைச்சு போட்டிருக்கிறோம், அவருடைய காரை கிளீன் பண்ணியிருக்கிறோம், அவருக்கு காலை, இதெல்லாம் பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கிறாரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்திருக்கிறோம், சேர் போட்டிருக்கிறோம், வேலை வேலை வேலைன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், ஒரு நாள் கூட பாஸ்டர் அவருடைய ஆதாயத்திற்காக என்னை பயன்படுத்துகிறாருன்னு ஒன் டே கூட நினச்சதில்லை. பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கூட நினச்சதில்லை. ஐயோ இவர் என்ன நம்ம யூஸ் பண்ணுறாரு, நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தால் என்னைக்கு முன்னேறது அப்படின்னு நினச்சதே இல்லை. பாஸ்டர் அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு வேலையும் கொடுக்கும்போது நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன நினச்சிருக்கிறேன் அப்படின்னா, இது யார் தந்தா அப்படின்னா கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறார். நான் பெஸ்ட்டாக செய்யணும், நான் ரொம்ப நல்லா செய்யணும். ஆனால் ஒன்று தெரியும், நான் அதை மனப்பூர்வமாக செய்ய 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 கர்த்தர் என்ன பண்ணினாருன்னா அவங்கள வச்சே கர்த்தர் என்னை வளர்த்துட்டே இருந்தார். கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. நான் நம்புறேன், அவர்கள் நம்மளை யூஸ் பண்றதில்ல, ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சர்ச்சில் ஒரு வேலை, ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் என்று சொல்கிறாரு, வேலை நடந்துட்டு இருக்குது. வேலை நடந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைய வேலை செய்ய கூப்பிட்டுருவாங்களோன்னு நினச்சி, தன்னுடைய பிள்ளை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேலை செய்கிறதுனால அவனை கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்டில் அவங்க அப்பா விட்டுட்டு வந்தார். என்ன பிரதர், திடீர்னு உங்கள் பையனை கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்டில் இல்லை, சர்ச்சில் 4 நாள் கன்வென்ஷன் நடக்குது இல்லை, பையனை பொறைடு எடுத்துருவாங்க, பையனை நிறைய வேலை வாங்கிடுவாங்க, அதனால கேட்டால் போக முடியாமலும் இருக்க முடியாது, போய்த்தாகணும், அதுக்காக எங்கே கொண்டு போய் விட்டுருக்கிறேன், வெளியூரில் கொண்டு போய் விட்டுருக்கிறேன்.
ஆனால் நான் வந்து அது சந்தோஷமெல்லாம் படலை, துக்கமாக தான் சொல்கிறேன். அந்த பையன் திரும்பி வரும்போது நோயாளியாக திரும்பி வந்தார், நோயாளியாக திரும்பி வந்தார். அதுவும் தவிர்க்கவே முடியாத, சரி செய்யவே முடியாத. அதனால அப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லலை. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்கல. நிறைய மனைவி வந்து கணவன் என்ன பண்ணுறாரு, சமைக்கணும்னு சொன்னோன்னா நீ என்ன யூஸ் பண்ணுற, அவ்வளோதான், என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவேன். நிறைய கணவனார் வந்து, ஆமாம் நீ உங்கள் வீட்டில் நீ கிரைண்டர் வாங்குறதுக்கு நான் ஒரு கிரைண்டரியா, நீ ஒரு மிக்ஸி வாங்கணும் நான் ஒரு மிக்ஸி. நிறைய பேர் அப்படி தான், நான் ஒரு மிக்ஸி நான் ஒரு கிரைண்டரு. இல்லை, நீங்கள் கிரைண்டரும் மிக்ஸியும் கிடையாது. நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான நபர், நீங்கள் தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறவர். ஆண்டவர் உங்கள் கையில் அதை வந்து நீங்கள் என்னவா பார்க்கணுன்னா பொறுப்பாக தான் பார்க்கணுமே தவிர, நம்மளை பயன்படுத்துறது மாதிரி அவங்க என்ன பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. அது பொறுப்பு, அது கர்த்தர் வைத்திருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்துல தலைமைத்துவம் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் நம்புகிறேன் யோசேப்பை கடைசியில் கர்த்தர் எங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படின்னா, எப்பா நீ போத்திபாருடைய வீட்டுக்கு 5 பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது போதும்பா, சிறைச்சாலையில் 50 பேருக்கு நீ வந்து பிரயோஜனமாக இருந்தது போதும்பா, இப்போ இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உன்னை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா நான் யூஸ் பண்ணுவேன். கர்த்தர் பயன்படுத்துவார், ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேலே உயர்த்தி, அப்பா எனக்கு அது பொறுப்பாய் நினைக்கக்கூடிய கிருபையை தாருங்க ஆண்டவரே. அப்பதான் நான் நல்லா செய்ய முடியும். நான் பொறுப்பா நினைச்சேன்னா இன்னும் நான் பெஸ்டா நான் செய்வேன் ஆண்டவரே. அது என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற கடமைன்னு நினைச்சு செய்தா, ஆமென், நான் ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, கேளுங்க ஏசப்பாட்ட, அப்பா இது இல்லை. ஆமென். இது என்ன அவங்க யூஸ் பண்றதா நான் நினைக்க கூடாது, அது என்னுடைய தலையின் மேல விழுந்த பொறுப்பு. அல்ல யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா ஸ்ட்ரைட்டா நேருக்கு நேர் ஆண்டவர் சில இடத்துல பேசுறத நான் பார்க்கிறேன். சிலர் ஆண்டவர் என்கவுண்டர் பண்றத பார்க்கிறேன். மகளே நீதான் அப்படி நினைச்சு வந்திருக்கிற, இவங்கெல்லாம் பயன்படுத்திட்டு என்ன தூக்கி போடுறாங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அந்த குடும்பத்துல உன்னை நம்பிதானே அந்த குடும்பத்தை நான் தந்திருக்கிறேன், உன்னை நம்பிதானே அந்த பொறுப்பை நான் தந்திருக்கிறேன், அந்த இடத்துல நான் தானே உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல நீ ஒரு ஆள் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வந்து யூஸ் பண்றாங்கன்ற ஒரு கான்செப்ட் உங்க ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த ஃபேமிலியை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கொண்டு போக சொல்லுங்க. உங்களை கொண்டு போக முடியாது. என்னுடைய ஜோப்ல இருந்து, என்னுடைய பையிலிருந்து என்னுடைய மனைவி, என் பிள்ளை 10 ரூபாய் 20 ரூபாய் எடுக்கும்போது, எனக்கு ஒரு தேவைப்படுது எடுக்கும்போது, நான் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீ என்னை யூஸ் பண்ணுறேன்னு நம்ம நினைக்க முடியாது. என் பேக்கெட்டிலேருந்து எடுக்கிற உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும். நான் அதை என்னவா நினைக்கும், அதுக்காக அவங்க இந்த மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லலை. நான் அதை என்னவா நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், சந்தோஷமாக நினைக்கணும். அந்த பொசிஷனில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன இவங்களுக்கு தலைமைத்துவமாக வச்சிருக்கிறாரு. நான் அப்படி தான் நினைக்கணும். கணவனார் வந்து உங்கள்கிட்ட வந்து சிக்கன் 1 கிலோ நைட்டு 10 மணிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் சமைச்சு கொடுக்குறியான்னு சொல்கிற அன்னைக்கு உங்கள்கிட்ட பாசமாக பேசினாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இல்லை, நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக தெரியுங்க. நைட்டு 10 மணிக்கு ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துரு, தங்கமே இல்லைன்னா செல்லமே, சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு, சரி வாங்கிட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான், நான் வெயிட் பண்ணுறேன், சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே நிறைய அம்மாங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் ஒரு நாளும் இல்லாத தங்கமே செல்லமே பவுனே அப்படின்னு. இன்னைக்கு ஏண்டா வருதுன்னு நான் பார்த்தேன், அங்கேருந்தே பார்த்தேன், என்ன இப்படி சிரிச்சுட்டே வர்றாரு பார்த்தேன். ஆமாம், காரியம் நடக்கணும், கதை ஆகணும்னா உங்களை மாதிரி காலை பிடிக்க முடியாதுப்பா. இல்லை, அந்த சிக்கனை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் பார்த்து, சிஸ்டர் ப்ரைஸ் தி லார்ட், நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன்,
கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் சமைச்சு கொடுங்கன்னு கேட்டால் ஓகேவா? சொல்லுங்க, விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி எப்படி விட்டு தர முடியும்? உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மனுஷன் உங்கள்கிட்ட தான் உரிமையாக வந்து அந்த காரியத்தை கேட்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்னவா இருக்கிறீங்கன்னா பொறுப்பாக இருக்கீங்க. இல்லை, உங்களுடைய பலவீனம் இருக்கலாம், உங்கள் சரீரம் பலவீனம், நான் வந்து குற்றப்படுத்தலை, உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய ரோல் ரொம்ப பெருசு. என்ன இந்த மாதிரி நான் என்ன சொன்ன, நம்ம வீடாக இருக்கிறதுனால நிறைய நேரத்தில் திட்டம் செய்வாங்க, அந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கையாளா வேலைக்காரனால இன்னைக்கு இருக்கிற நிறைய ஃபேமிலியில் அப்படி தான் நடக்குது. நான் உன் துணியை நான் ஏன் துவைக்கணும்? நீ துவைச்சிக்கோ, வேண்டாம். அது உனக்கு நான் வேலைக்காரன் கிடையாது, எனக்கு நீ வேலைக்காரன் கிடையாது. இல்லை 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 இல்லவே இல்லை. அந்த பொறுப்பை யார் கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த யோசேப்பினிடத்தில் இருந்த 2வது அபிஷேகம் என்ன அப்படின்னா, எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கல, தேவன் என்னை யூஸ் பண்ணுறாருன்னு யோசேப்பு நினைச்சான். சொல்லுங்க, எல்லாரும் என்ன சத்தமா, எல்லாரும் என்னை பயன்படுத்தி கொள்றாருன்னு நான் நினைக்க மாட்டேன். என்னை யார் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னார்? என் தேவன், என் தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, மனரம்யமா நான் செய்யணும், மனரம்யமா நான் செய்யணும், மனரம்யமா நான் செய்யணும். அந்த பலனை ஆண்டவர் ஒருவர் தான் எனக்கு தர முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா பார்த்து. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அது ஆண்டவராலே உண்டானது, ஆண்டவராலே உண்டானது. அது அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் கத்த தந்திருக்கிறார். அவரால் உண்டானது, அவரால் உண்டானது, அவரால் உண்டானது. ஒப்பு கொடுக்குற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கிருபை. ஆனால் எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசிட்டே தான் இருக்கிறார், யாரோ ஒருத்தரோட பேசித்தான் இருக்கார். பாச இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் பாச நான் நினைச்சேன், அப்படிதான் பாச நினைச்சேன். நான் இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன், இதுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் எதையும் பண்ண மாட்டேன், என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது தவறான காரியத்துக்குன்னா நம்ம மனம் நம்ம போக வேண்டியது இல்லை. ஆனால் ஆண்டவரே ஒன்றை கொடுக்கும்போது, ஆண்டவரே ஒன்றை கொடுக்கும்போது, ஹல்லேலூயா, நன்றி அப்பா நன்றி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். என்னுடைய தகப்பனார் வேலை செய்யும் போதெல்லாம் என்னை கூட கூட்டிகிட்டே போவார். அதுவும் ஸ்கூலில் லீவு கிடச்சிச்சின்னா உடனே எங்கள் அப்பா என்னை கூட கூட்டு போவார். எங்கள் கூட பிறந்த 2 அண்ணன் 2 அக்கா, அவங்கள அதிகமாக கூப்பிட மாட்டார், என்ன தான் கூட்டு போவார். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா சொன்ன நிறைய நான் கீழ்ப்படிவேன். எங்கள் அப்பா கூட காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை செய்வேன். அப்போது என் மனசில் என்ன தோணும்னா, என் அண்ணன் ஜாலியாக இருக்கிறானே, எங்கள் அண்ணங்க 2 பேர் ஜாலியாக இருக்கிறாங்களே. ஆனால் நம்ம கீழ்ப்படுகிறதுனால தானே நம்ம அப்பா இத்தனை வேலையை வாங்குறாரு. நம்மளும் கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா, நம்மளும் நோன்னு சொன்னோன்னா நம்ம அப்பா என்ன பண்ணிட போறாரு நம்மள? அவங்க 2 பேரையும் ஒன்றும் பண்ணல, என்னையும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு எண்ணம் மேலோங்கும் போது ஆண்டவர் என் கூட என்ன பேசுவார் அப்படின்னா, இல்லை 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 இல்லை, நீ ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள. ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், எங்கள் அப்பா அன்னைக்கு அப்படி கூட்டிகிட்டு போய் இதாண்டா வேலை, இதாண்டா குழி வெட்டுறது, இதாண்டா கஷ்டம், இப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா இன்னைக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் கஷ்டம்னா என்னன்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை நான் அந்த இடத்துல தாங்க கற்றுக்கிட்டேன், அந்த இடத்துல தாங்க கற்றுக்கிட்டேன். பிரதர் சிஸ்டர், என் அன்பு தகப்பனை தாயே, உங்களுக்கு பலன் இல்லாமல் எல்லாம் இல்லை. நீங்கள் நிறைய பேர் சமைக்காதது, துவைக்காதது, வீடு க்ளீன் பண்ணாதது, வேலை செய்யாது, இது உங்களுடைய பலவீனம் அல்ல. ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? நிறைய பேருக்கு மனசு இல்லை. மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை எப்படி நடத்துகிறாங்க, என்னை எப்படி நடத்துகிறாங்க, வேலைக்காரி போல நடத்துகிறாங்க. சிலருக்கு வயதானதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் வந்து பிறந்த பிள்ளைகளை யார்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க? யார்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க? தாத்தா பாட்டிகிட்ட கொண்டு போய் விடுவாங்க. இந்த தாத்தா பாட்டி வந்து, சில தாத்தா பாட்டி ரொம்ப நல்லா அந்த பிள்ளைகளோடய சேர்ந்து விளையாண்டு அந்த பிள்ளைகளோடய சாப்பிடுவாங்க.
ஆனால் சில தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், உன் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு என்ன நான் வீட்டு வேலையாளா? நீ வேணா கிரெக்ஸில் கொண்டு போய் விட்டுரு, இல்லைன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு, நம்மளால எல்லாம் இந்த வால் குழந்தைங்களை பார்க்க. இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய உடம்புல பலன் இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது எஸ், பரவாயில்ல. ஆனால் இவன் நம்மளை தலையில் கட்டிட்டு இவனும் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தால் அது தப்பு. எனக்கு பலன் இல்லை, என்னால் ஓடி ஓடி பிடிக்க முடியலப்பா, எனக்கு பிள்ளைங்க எங்கே போகிறாங்களோன்னு பயமாக இருக்குது, நீ கூட்டிகிட்டு போயிரு, எனக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா ஓகே, ஃபைன். ஆனால் அதே நேரத்தில் என் தலையில் கட்ட பார்க்குறியா, என் தலையில் கட்ட பார்க்குறியா? நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுக்குற அளவுக்கு விசுவாசத்தை யார் சொல்லிக் கொடுப்பா? நீங்கள் சொல்லி கொடுக்குற அளவுக்கு ப்ரேயர் யார் சொல்லிக் கொடுப்பா? ஆனால் அந்த பிள்ளைகளையே உங்கள் பேர பிள்ளைகளாக ஏற்றுக்கிட்டு, அடுத்த ஊழியக்காரங்களாக ஏற்றுக்கிட்டு, அந்த நேரத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு இயேசப்பா பற்றி சொல்லி கொடுத்து அவங்கள ஒழுக்கமாக அழகாக வளர்த்துனீங்கன்னு வைங்களேன், உங்களை வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைங்க மறப்பாங்களா? சத்தமா? அப்போ உங்கள் மனசா உடம்பா? சிஸ்டர், நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு மனசு காரணமா உடம்பு காரணமா? கேட்கல, மனசு தாங்க காரணம், உடம்பு இல்லைங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது என் மேலே சுமத்தின வேலையாக நான் பார்க்காம நான் என்னவா பார்க்க போகிறேன்? பொறுப்பா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா இந்த பாட்டை? எதிரிகள் எவ்வளவாய் பெருகின, எதிர்த்தெழுவோர் எவ்வளவாய் மீந்திருந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், என் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம். தலை நிமிர. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எவ்வளவு நீந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையும் மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குவீரி, என்னை தள்ளாட விட மாட்டி. பாடுவோ. தகப்பன் நீ தாங்குவீரி, என்னை தள்ளாட விட. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. கைகளை மேல தட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீ. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. சொல்லுவோம். வெற்றி தரும் கர்த்தர், தோல்வி என்றும் எனக்கில்லையே, எனக்கில்லை. இப்ப கைகளை மேல தட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.
ஹalleluya. ரெண்டாவது, யோசேப்பினுடைய தலையின் மேல் இருந்த இரண்டாவது ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை என்னை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அவர் நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இதெல்லாம் ஒரு பாடம். இதில் ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் எனக்கு பலன், இது எனக்கு பலன். ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்குமானால் நான் இதை கிருபையாய் செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீரார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணி உங்கள் எல்லாரும் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம் ஆதியாகமம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம். சில நாட்கள் சென்ற பின்பு ஓகே 9வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். 2 நீதி. ஒன்று அந்த போத்திபார் மேலே இருக்கிற நீதி, இன்னொன்று கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நீதி. தனக்கு முன்னாடி ஒரு பெரிய சூழ்நிலை வருகிறது. இப்போ பிரச்சனை, அவனை தொடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது அந்த மனைவி சொல்கிறாங்க, இல்லை இல்லை பரவாயில்ல. ஆனால் அவன் கண்ணு முன்னாடி 2 வருது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நான் உங்களுடைய கணவனாருக்கு என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, எந்த நீதி கேடும் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு அவர் ஒரு நீதி கேடும் செய்யலை. நம்பர் 2, ரெண்டாவது, என்னுடைய ஆண்டவர் எனக்கு எந்த நீதி கேடும் எனக்கு செய்யலை. அவருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க, நீதி கேடு செய்ய மாட்டேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, இந்த யோசேப்புக்கு இருந்த 3வது பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு நியாயமான மனிதனாய் இருந்தான். நியாயமான மனிதனாய் இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1000 இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, நியாயக்கேடு அப்படின்ற ஒன்று உங்களுக்குள்ள. சொல்லுங்களேன், யார் வேணாலும் தீமை செய்யட்டும், யார் வேணாலும் உங்களை போட்டு கொடுக்கட்டும், யார் வேணாலும் உங்களுக்கு நியாயக்கேடு செய்யட்டும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நியாயக்கேடு. உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் எந்த அநியாயத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கவே கூடாது. அநியாயமே வேண்டாம். அது எவ்வளவு ரூபாயானாலும், எவ்வளவு வசதியானாலும், எவ்வளவு ஆசீர்வாதமானாலும், கர்த்தருடைய பிள்ளைங்க எங்கே போனாலும் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நியாயமாக நடக்கணும். இன்றைக்கி இந்த உலகம் அநியாயமான உலகம். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அநியாயம் தலை விரிச்சாடுது. நியாயமே இல்லை. ஒருத்தனை ஒரு முன்னாடி மேலே வர்றதுக்கு எவனை எப்படி மிதிக்கணுமோ மிதிச்சிடுறாங்க. அவன் என்ன கெட்டு போனாலும் பரவாயில்ல, அவன் குடும்பம் நாசமாகிறத குறித்து பரவாயில்ல, அவன் ஒன்றும் இல்லாமல் போகிறத குறித்து அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னால், நான் வாழணும், நான் வாழ்கிறதுக்காக யார் கெட்டாலும் பரவாயில்ல, நான் வாழ்கிறதுக்காக யார் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய 3வது ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் யாராக இருந்துடக்கூடாது, அநியாயக்காரனாக இருந்துடக்கூடாது. உங்கள் பேரில் யாராவது பேரில் அநியாயம் இருக்குதா? அதான் இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. எது சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் சொல்கிறான், நான் யாரிடத்துலையும் அநியாயமாய் கேட்கல. சத்தமாக சொல்லுங்க. நியாயமாக நான் வாங்கிட்டேங்க, எனக்குரியதை நான் வாங்கிட்டேங்க, நான் வேலை செஞ்சேன், நான் வாங்கிட்டேங்க, என் சம்பளத்தை நான் வாங்கிட்டேன். இப்போ அதை குறித்து அவங்க தப்பாக நினைக்கிறத குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எப்படி திரும்ப செலுத்துறேன் அப்படின்னு சொன்னேன்.
நாளத்தனையாய் திரும்பி செலுத்துவேன். சிஸ்டர், பிரதர், தகப்பன், தாயே, என் பேரில் எந்த அநியாயம் என்ன பண்ணிடக்கூடாது. சொல்லு, என்னை காயப்படுத்தலாம், என்னை வருத்தப்படுத்தலாம், என்னை திட்டலாம், என்னை போட்டு கொடுக்கலாம். ஆனால் நான் அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் எந்த அநியாயமும் செய்யக்கூடாது. யார் எனக்கு தீமை செய்தாலும் வேதம் சொல்கிறது, நீ தீமைக்கு தீமை செய்வது தீர்வு அல்ல, தீமைக்கு நன்மை செய்வது மட்டும்தான் தீர்வு. ஹல்லேலூயா. இந்த 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 தீர்மானத்தை எடுக்கலாம். இன்னைக்கு 3 காரியத்தை தியானித்தோம். 1, முதல் ஞானம். வேதம் சொல்கிறது, தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாது இருந்தவன் யோசேப்பு. நம்பர் 2, 2வது, அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை அவங்க இவன் மேலே சுமத்தினதான் நினைக்காம அதை கர்த்தர் அவன் மேலே வச்சிருக்கிற பொறுப்பாய் நினைத்தான். அவனை யூஸ் பண்ணிக்கிறதா அவன் நினைக்காம அவன் அதை பொறுப்பாய் நினைத்தான். நம்பர் 3, 3வது, இவன் எந்த மனுஷனாக இருந்தான் அப்படின்னு சொன்னா, நியாயமான மனுஷன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. அவங்க சகோதரர்லாம் அவனுக்கு முன்னாடி நிற்கும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே எனக்கு அது நன்மையாய். நீ எங்களை பழி வாங்கிடுவியா, நாங்கள் செஞ்ச அநியாயத்துக்கு நீ ஏதாவது எனக்கு தீமை செய்வியா? அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் எந்த தீமையும் உங்களுக்கு செய்ய மாட்டேன், நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். நீங்கள் எனக்கு அநியாயம் செஞ்சீங்கன்றதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. நான் யார் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற பிள்ளை, நான் நியாயமாக தான் இருப்பேன். இந்த சத்தத்தை கேட்குற நீங்க ஒருத்தர் கூட எப்படி இருக்கக்கூடாதுன்னா, உங்க பேர்ல எந்த அநியாயமும், சொல்லுங்க, உங்க பேர்ல எந்த அநியாயமுமே இருக்கக்கூடாது. அநியாயமே வேண்டாம். அதற்கு ஆண்டவர் எப்பொழுதுமே விரோதி. ஆண்டவர் நமக்கு தீமைக்கு தீமை செய்வார். அதனால நியாயமுள்ள எப்படி பண்ணாலும் இந்த நியாயத்தை விட்டு நான் வெளியே வந்துடக்கூடாது. ஓகே, நியாயமா என்ன நடக்குதுமோ அது நடக்கட்டும். நியாயமா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களுடைய பணம் எனக்கு, உங்களுடைய பொருள் எனக்கு வேண்டாம். நியாயமா இது எனக்கு வர வேண்டியதுக்காக நான் ஃபைட் பண்ணலாம், எனக்கு வர வேண்டியதற்காக நான் போய் நிற்கலாம். ஆனால் இன்னொருத்தர் கூட எதுக்காக நான் போய் நிற்க வேண்டிய அவசியம், சத்தமாக சொல்லுங்க, நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுமி நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோபு நியாயமா தன்னுடைய அண்ணன் பசியோட வரும்போது என்ன எனக்கு பண்ணுவேன்னு கேட்கும்போது, நியாயமா நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்துறியான்னு கேட்டோன்னா அவனும் கொடுத்துறேன்ட்டான். சரி, ஓகே, நான் கூழ் கொடுத்த, நீ சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்த, முடிஞ்சு. கத்துறதுக்கு ஒன்றும் கேட்கல. ஆனால் அதே நேரத்தில் அவன் போய் காட்டில் போயிட்டு வேட்டையாடி கொண்டு வர்றதுக்குள்ள இவன் திருட்டளவா போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் கூட அவங்க அப்பா வீட்டில் அவனை இருக்க வைக்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதும் எதுக்கு துணை நிற்க மாட்டார்? சத்தமாக சொல்லுங்க, அநியாயத்துக்கு துணை நிற்க மாட்டார். இன்னைக்கு நியாயங்களை புரட்டுகிற உலகம் இந்த உலகம். யார் பக்கத்தில் பணம் இருக்குதோ, யார் பக்கத்தில் ஆளுகை இருக்குதோ, அந்த பக்கத்தில் தான் இன்னைக்கு நியாயங்கள். ஆனால் நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நீதியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.